ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ஒரு கப் அரிசி மாவை வச்சு ரொம்பவே சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு மைதா, தயிர், வெண்ணெய், ஓவன், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். கேக் நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும். இப்ப இது கூட 3 முட்டை உடைச்சி எடுத்து வச்சிருக்க, அதை உள்ள சேர்த்துடலாம். இந்த கேக் நல்லா சாஃப்டா வர்றதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர் இதெல்லாம் எதுவும் சேர்க்க போறது கிடையாது. அதனால பெரிய சைஸ்ல 3 முட்டை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்பதான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இப்ப இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபிளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அது மாதிரி சேர்க்கிற போது எண்ணெயுடைய ஸ்மெல் வரும். இப்ப முட்டையை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப முட்டையை சர்க்கரையோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிரீம் மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதிக நேரம் அரைக்க கூடாது. ஜஸ்ட் 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் போல அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கிரீம் மாதிரி ஆயிடும். இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில வாங்கின நார்மல் அரிசி மாவு தான் சேர்க்கிறேன். நீங்க வீட்டு அரைச்ச அரிசி மாவா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு பாத்தீங்கன்னா நமக்கு 200 கிராம் அளவு இருக்கு. இப்ப இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா இது சேர்த்துக்கோங்க. இது இல்ல அப்படின்னா சர்க்கரையை பவுடர் பண்ற போது அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் முட்டையுடைய ஸ்மெல் எதுவும் இல்லாம இருக்கும். அப்புறம் 1 ஸ்பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை திரும்பவும் 1 நிமிஷம் போல லைட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அதிக நேரம் சூடாகிற அளவுக்கு அரைச்சு எடுக்க கூடாது. ஜஸ்ட் 1 நிமிஷம் போல அரைச்சு எடுத்தீங்கனாலே போதும். பாருங்க, இப்ப அரிசி மாவை முட்டை சர்க்கரையோட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிரீம் மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை கேக் டின்ல சேர்த்துடலாம். கேக் பண்றதுக்கு இது மாதிரி ரவுண்டா ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுறலாம். கேக் பேன் இருந்துச்சுனாலும் அது பயன்படுத்திக்கோங்க. இது இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய பிளாட்டான சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எண்ணெய் தடவி விட்டுட்டு இது கூட ஒரு பட்டர் ஷீட் சேர்த்துடலாம். பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் கொஞ்சமா மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்ப இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ஸை உள்ள சேர்த்துடலாம். நீங்க எந்த பாத்திரம் பயன்படுத்துறதா இருந்தாலும் கேக் மிக்ஸ் பாதியிலிருந்து 3/4 வர மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் கேக் டபுள் ஆகி வரும். அப்ப பாத்திரத்தோடைய அளவு சரியா இருக்கும். இப்ப கேக் மிக்ஸ் உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில கேக் ஒரே மாதிரி நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்ப இதுக்கு மேல அலங்காரத்துக்காக கொஞ்சமா பாதாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை மேல வச்சிடலாம். இது மாதிரி ட்ரை நட்ஸ் எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம். பாக்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா அப்படியே பிளைன் கேக்கா கூட செய்யலாம். அவ்வளவுதான். இப்ப கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு கம்பி ஸ்டாண்ட் உள்ள வச்சுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்ல 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கேக் மிக்ஸை உள்ள வச்சிடலாம். கம்பி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அது பயன்படுத்திக்கோங்க. அது இல்ல அப்படின்னா அதுக்கு பதில் 1 லேயர் அளவுக்கு உப்பு இல்லைன்னா மணல் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கேக் மிக்ஸை உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி 40ல இருந்து 45 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வேக விட்டுருங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இடையில ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா வெளியில இருக்கிற காத்து உள்ள போச்சுன்னா கேக் நல்லா பஃப்னு வெந்து வராது. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வேணா எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பாருங்க. இது இப்ப மீடியம் ஹீட்ல 40 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப 40 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்பாஞ்ச் கேக் ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இது வெந்துருச்சான்னு பாக்குறதுக்காக சென்டர்ல ஒரு கத்தி இல்லைன்னா குச்சியை உள்ள விட்டு பாருங்க. கத்தியில கேக் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா கிளியரா வந்திருக்கு. ஒருவேளை கத்தியில கேக் ஒட்டுச்சுன்னா திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் போல மீடியம் ஹீட்ல வேக விட்டுருங்க. இது இப்ப ரெடி ஆயிடுச்சு. வெளியில எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, இப்ப கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தி வச்சு அதனோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம்.
கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றுங்க, அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை கவித்திட்டு அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கேக் பேனை எடுத்துடுங்க. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் எடுத்துட்டு கேக் அப்படியே திருப்பி போட்டுருங்க. பாருங்க, அவ்வளோதான். நம்ம ரைஸ் ஃப்ளவர் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரைஸ் ஃப்ளவர் கேக் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். நம்ம ரைஸ் ஃப்ளவர் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.